மின்மினி பூச்சிய பார்த்துருப்பீங்க. இரவு நேரங்கள்ல இந்த மாரி கிரீனிஷ் எல்லோ கலர்ல லைட்ட வந்து புரொடியூஸ் பண்ணும். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா, ஹீட் வராது. இது வந்துட்டு கூல் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல ஆஃப் ஆயி, ஆன் ஆகி இந்த லைட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர்ஃப்ளை அதாவது மின்மினி பூச்சி உடம்புக்குள்ள ஆக்ஸிஜன் உள்ள போச்சுன்னா, அந்த லைட் எரியும். ஆக்ஸிஜன் போகலன்னா, அந்த லைட் வந்துட்டு ஆஃப் ஆகும். ஸோ இப்படிதான் அந்த மின்மினி பூச்சி உடம்புல இந்த மாதிரி சூப்பரான லைட் அங்க வந்து புரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த மின்மினி பூச்சி உடம்புல லூசிஃபெரின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த லூசிஃபெரின் கூட ஏடிபி அதேபோல இந்த என்சைம் லூசிஃபரேஸ் என்சைம் இருக்குது. இது கூட ஆக்ஸிஜனும் கம்பைன் ஆனா அதனுடைய உடம்புல இந்த லைட் வந்து புரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி லைட்ட புரொடியூஸ் பண்றதுக்கு பேரு பயோலுமினசென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த லைட் பார்த்தீங்கன்னா, ஹீட்ட புரொடியூஸ் பண்ணாது. வீடுகள்ல போடக்கூடிய லைட் பார்த்தீங்கன்னா, ஹீட்ட புரொடியூஸ் பண்ணும். இது வந்துட்டு கூல் லைட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த மின்மினி பூச்சி எதுக்கு இந்த லைட்ட புரொடியூஸ் பண்ணுது? அதாவது அதனுடைய இணையை கவர்வதற்காக இந்த லைட்ட புரொடியூஸ் பண்ணுது. அப்போ காடுகள்ல இந்த மாதிரி லைட் எல்லாம் ஒண்ணா சேரும்போது, அங்க ஒரு பெரிய வெளிச்சமே அங்க உருவாகும். லைட் எல்லாம் ஒரே நேரத்துல ஒண்ணு சேரும்போது, அங்க காடுகள்ல ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகுமாம்.